இங்க நம்ம குட்லியோட அப்பா ஒரு வீட்ல இருக்கிற செப்டி டேங்கனா கிளீன் பண்ணிட்டு அந்த வீட்டுக்காரங்க கிட்ட காசு வாங்கலாமேன்னு வெளியில நிக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வெளியிலே இருக்கிற ஒரு சைக்கிளை பார்த்துட்டு இது மாதிரி நம்ம பையனுக்கு சைக்கிள் வாங்கினா நல்லா இருக்குமேனு தொட்டு பாக்குறாரு. கரெக்டா அந்த அம்மாவும் வந்துடுறாங்க. முதல்ல நீ சைக்கிள் மேலனா கை வைக்காத, நான் சைக்கிளனா கழுவணும்னு சொல்றாங்க. இவரு வேலை பார்த்ததுக்கான காசை கொடுத்தா கூட கையில கொடுக்க மாட்டாங்க, ஓரமா வச்சு அவரை தான் எடுக்க சொல்றாங்க. அதுலயும் வேற உனக்கு 20 ரூபா ஜாஸ்தியா கொடுத்துட்டேன், அந்த 20 ரூபாவை குடுன்னு வேற கேக்குறாங்க. அந்த காசையும் வாங்கி வச்சுட்டு நீங்க பார்த்த வேலைக்கு இது போதும்டா கிளம்புங்கடான்னு சொல்றாங்க. இவங்க ஒரு டீ கடையில போய் காசு கொடுத்து டீயை குடிக்கலாமேன்னு பார்த்தா இவங்களுக்கு மட்டும் தனி கப்பு வச்சிருக்காங்க. அந்த கப்பை பார்த்தா கீழே ஓட்டையா இருக்கும் போல டீனா கீழே ஒழுவிட்டு இருக்கு. இதனால இவரும் அந்த டீ கடையில இருக்கிற அந்த கிளாஸை எடுக்கிறாரு. இதனா பார்த்து அந்த டீ கடை ஓனரும் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்படின்னா பிரச்சனை ஆனனால இந்த 2 பேரையுமே கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் நிக்க வச்சிடறாங்க. அங்க அந்த அதிகாரி வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க 2 பேருக்குமே டீ குடுங்கன்னு டீ கப்பனா எடுத்துட்டு வந்து குடுக்கறப்ப இவர் எடுத்து குடிக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாரு. அந்த ஆபீசரும் எனக்கு புரியுது, நானும் உங்கள மாதிரி தான், நான் நல்லா படிச்சனாலதான் இந்த இடத்துல நல்ல நிலைமையில இருக்கேன்னு சொல்றாரு. இதனா பார்த்த நம்ம குட்லியோட அப்பாவும் வீட்டுக்கு போய் உடனே நம்ம பையனையும் படிக்க வைக்கணும்னு நம்ம பையனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. இவனும் பழைய யூனிஃபார்ம்னா எடுத்து போட்டுட்டு இவனும் அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு போறான். இவன் ரொம்ப ஆசையா ஸ்கூலுக்கு போய் கிளாஸ்குள்ளனா உட்காந்து புக்கனா தொட்டு பாக்குறான். அவங்க அப்பாவும் இந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட என் பையனை எப்படியாவது இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சுறாரு. உன் பையன் இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னா மாசம் 3000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு உனக்கு வக்கு இருக்கான்னு ரொம்ப திமிரா பேசுறாரு. நான் வேலைக்கு போய் எப்படியாவது காசனா ரெடி பண்ணி தந்துருவேங்கய்யா, என் பையனை மட்டும் ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்கன்னு காலனா பிடிக்க வராரு. அவரு நம்மள தொற்றுவாரோன்னு இவரு விலைக்கு போய் நீ அங்கிட்டு எந்திரிச்சு போன்னு சொல்றாரு. அவங்க அப்பானா அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இவர் அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் கிட்ட இது மாதிரி பையனா யார் இந்த ஸ்கூல்ல சேர்க்க போறான்னு நக்கலா பேசிட்டு இருக்காரு. இதனா தூரத்துல இருந்து பார்த்தா இந்த குட்டி பையனும் இந்த பிரின்சிபல் கிட்ட வந்து எங்க அப்பா உங்க கிட்ட வந்து என்ன கேட்டாரு, என்ன படிக்க வைங்கன்னு தானே கேட்டாரு, ஏன் நாங்கன்னா படிக்கவே கூடாதான்னு கேக்குறான். அந்த பிரின்சிபலும் ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கு இந்த பையனும் நான் படிக்கணும்னு தானே கேக்குறேன், ஏன் விடமாட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான்.